ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருப்பூர் சமையல் தமிழ். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டாக அனைவருக்கும் அமையட்டும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தாங்க. கேரட் ஹல்வா தான் பார்க்க போகிறோம். டக்குன்னு செய்திடலாம். குழந்தைகளுக்கெல்லாம் இது போல் செய்து கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியானதும் கூட. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ கேரட் எடுத்துருக்குறேங்க. துருவி எடுத்துட்டு வரேன், அப்புறமா பார்க்கலாம். முந்திரி வறுக்கிறதுக்கு நெய் விட்டுக்கலாங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் விடுறேன். சூடாகட்டும். முந்திரி போட்டுக்கலாங்க. ஒரு கைப்பிடி போடுறேன். நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். எவ்வளோ கேரட் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கலாம். சிவக்கட்டும். எடுத்துக்கலாங்க. வறுபட்டுருச்சு. இதே நெய்யிலேயே இந்த கேரட்டும் போட்டு வதக்கிக்கலாங்க. கேரட் 1 கப் எடுத்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ் மீடியமில் தான் இருக்குது. நல்லா பாதி வெந்துடணுங்க. நல்லா வதக்கிடணும். 1 கப் போட்டுருக்கிறேன் கேரட். நீங்கள் எந்த கப்பில் அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே சர்க்கரை, பால் எல்லாமே எடுத்துக்கலாங்க. வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கிடணுங்க. பாதி வதங்கிடுச்சு. அப்போதான் அந்த பச்சை வாசம் போகும். நெய்யிலேயே நல்லா வதக்கிடணும். தண்ணி விட்டுறக்கூடாது. அடுத்து பால். கேரட் எடுத்து அதே கப்லேயே ஒரு 3/4 கப் பால் எடுத்துருக்குறதுங்க. விட்டுக்கலாம். நல்லா வெந்துடும். நல்லா வேகட்டுங்க. மூடி வச்சிடலாம். இருக்கட்டும். கொஞ்ச நேரம் வேகட்டுங்க, அப்புறமா பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். சர்க்கரை போட்டுக்கலாம். ஒரு 1/2 கப் விட்டிங்கன்னா சீக்கிரமாக அது ஆயிருங்க. கொஞ்சம் பச்சை வாசம் போகணும்னா நல்லா வெந்து வரணும். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை நீங்கள் எவ்வளோ கேரட் அந்த கப்லேயே நான் 1/4 கப்பு விட கொஞ்சம் கம்மியாக போடணுங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம். கூடி குறைச்சி போட்டு ஏலக்காய் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போடுறேன். மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நெய் வந்து நீங்கள் அளவாக கம்மியாக போடுனா கூட நீங்கள் கம்மியாக விட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுருங்க. வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணுங்க. போடும்போது இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கணும். ஒட்டாமல் வரணும். வறுத்த இந்த முந்திரியை போட்டுக்கலாங்க. ரொம்ப அருமையாக வந்திருக்குது கேரட் ஹல்வா. இது போல் இருக்குனுங்க. கண்டிப்பாக நீங்களும் செய்து பாருங்கள். அருமையான கேரட் ஹல்வா ரெடி.
குழந்தைகளுக்கு இது போல் செய்து கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. உடலுக்கு மிகவும் நல்லது. கேரட் அதிக அளவில் எடுத்துக்கலாங்க. ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது, கண்களுக்கும் மிகவும் நல்லது. எனவே குழந்தைகளுக்கு அடிக்கடி இது போல் செய்து கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்றும் உங்கள் அன்பில் அருணா. பை பை.